முதல் முறையாக ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு தடுமாறுறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போது எனக்கு இருக்கிறது சந்தோஷம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய இடங்களில் நிறைய முறை அடுத்ததாக இவர் பேசுவார், அடுத்ததாக இவர் பேசுவார்னு அறிமுகப்படுத்திகிட்டே இருந்த ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல ஃபோட்டோ போட்டு ஒரு படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் கூடலாம் உட்கார வைக்கும் பொழுது சூரஜ் சொன்ன மாதிரி நன்றி அப்படிங்கிறத தவிர வேறு வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக வேறு எதுவுமே செய்யலை. வாய்ப்பு கொடுக்குற இடத்துல எனக்கு தெரிஞ்சதை நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு எழில் சார் அண்ட் என்டையர் டீம். அவங்களுக்கு நான் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த மேடையில் சொன்னாலும், அண்ட் இந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய பெஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பேன் அப்படின்றது தான். பெஸ்ட்னா என்ன, நீ பெரிய இந்த மாதிரி நடிச்சிருவியா நீயா தனியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற இது இருக்குது. அண்ட் பயங்கர சாஃப்ட் அவர் எழில் சார். அவர் சத்தமாக பேசி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. உண்மை கவிஞர்கள் பேசி முடிச்ச பிறகு அடுத்து பேசக்கூடாது. எஸ்ஸை வச்சுட்டு அவ்வளோ பேசிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த படத்தில் வேலை பார்க்குறது. ஏன்னா எழில் சார் ஒரு மிஸ்டர் கூல் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் பர்சன் டு ஒர்க் வித். மியூசிக்கலாக பண்ணதுக்குண்டான ஸ்பேஸும் அதுக்குண்டான ஃப்ரீடமும் நிறையா கொடுக்குற ஒரு இயக்குனர். அந்த ஒரு சூழலும் அந்த வைபும் நல்லா இருந்தால் தான் வந்து நல்ல இசை வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. எப்பவுமே பயங்கர ஒரு ப்ரெஷரோட போட்டுலாம் உட்காந்து வேலை பார்த்தா அது ஒழுங்காக வராது. அது எந்த வேலையாக இருந்தாலும் இசைக்கு அது இன்னும் அது வந்து ஜாஸ்தி தேவை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸும் அந்த ஒரு வைபை வந்து கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்த எழில் சாருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு முழு படத்திற்கான பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை எழில் சார் வழங்கியிருக்கிறார். அது ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல இந்த கதையை வந்து அவர் கூப்பிட்டு சொல்லும் பொழுது ஒரு பாடல் 2 பாடலுக்கு தான் பொதுவாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே முழு கதையும் சொல்வதில்லை, ஏதோ இந்த சீக்வன்ஸ் சொன்னோன்னே இல்லை முழுசாக கேளுங்க அப்படின்னு சொன்னார். இவரோடு ஏற்கனவே தீபாவளி திரைப்படத்தில் பணியாற்றியிருந்தாலும் கூட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு உற்சாகமாகவும், அது உற்சாக மனநிலைங்கிறது அந்த கதையிலே இருந்தது. அது சொல்லும் பொழுதே தொத்திருச்சு மனசில். அடுத்து சார்னு சொல்லிட்டு அந்த முழு கதையும் ஒரு 2-2.5 மணி நேரம் முழு கதையும் விவரித்த பிறகு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இசை வந்து இமான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இது ஒவ்வொரு பாடலும் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டே இருந்தோடனே முதல் நாள் அந்த கம்போசிங் போகும்பொழுது ஒரு சின்ன பதட்டமும் தயக்கமும் இயல்பாகவே இருக்கக்கூடிய மாதிரியே நானும் ஒரு 2 பல்லவியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உடனே மெட்டெல்லாம் அமைச்சு உடனே அப்படியே ரொம்ப ஆர்வத்தோடு அவரை பார்க்கும்பொழுது எஸ் அப்படின்னு சொன்னார். அவர் எஸ் எழில் அப்படிங்கிறது என்ன அர்த்தங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே இந்த 6 பாடல் பண்ணியிருக்கோம், 6 பாட்டுக்கும் ஒரு தடவை கூட அவர் நோ சொல்லவே இல்லை. எழில் சார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். அவர் வந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என் நண்பரை ஒருத்தர் ஆயிடுச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு காரணத்தில் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்மளே ஆரம்பிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆரம்பித்தாச்சு. படம் வந்து நல்ல விதமாக ஆரம்பிக்குதுன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த படம் மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள டெப்த்தாக போகும்போது வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் 3 பேர் பேசி வந்துட்டு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருந்தது. சார் வந்து ஒரு 4-5 பேர் பேசியிருந்தாங்க, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் ஒரு நாள் வந்து விஜய் டிவி வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு சார் கிடைக்கிறேன் ஃபோன். சார் சிவகார்த்திகேயன் போட்டால் எப்படி சார் இருக்கும்னு. இல்லை நான் ஏற்கனவே அதான் பேசிட்டு டக்குன்னு எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு தேவையில்லை அப்படின்னாரு. சரி பேசுங்க சார் அப்படின்னா. சரி பேசிட்டு உடனே 2 days தான் இருக்கும். பேசி உடனே டக்குன்னு சிவகார்த்திகேயன் ஓகேன்றார். சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சிவகார்த்திகேயன் சார். எப்படின்னா இந்த படத்துல வந்து காதலும் அதுக்கு ஈக்குவலா ஒரு ஹாஸ்யமும் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நடிச்சு 2வது கேள்வி, சிவகார்த்திகேயன் எதுக்கு சார் ஹீரோவை போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இது இயக்குனருக்கான ஒரு இயக்குனர் செஞ்சிட்டோம்னா ஒரு ஓப்பனா பேசுவோம். அந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து வழக்கமா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காருன்னா அவர் வந்து மெரினான்னு ஒரு படத்துல நேஷனல் அவார்டு வாங்கின இயக்குனர் பாண்டியராஜன் சாருடைய மெரினாங்கிற படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு. பொதுவாக சினிமா உலகத்தில் வந்து ஒருத்தர் ஒரு ஹீரோவா அறிமுகமான அந்த படம் வரட்டும், அந்த படம் ஓடுதா ஓடலையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த பையனை வச்சு நம்ம எடுக்கிறதா வேணாமனு யோசிப்போம். இப்படிதான் வந்து யோசிப்பாங்க. ஆனால் எழில் சார் வந்து 2 நம்பிக்கை வச்சாரு. ஒன்று கதை, இன்னொன்று பாண்டியராஜன் சார் மேலே வச்ச நம்பிக்கை. அவர் ஏற்கனவே ஒரு நல்ல படங்களை கொடுத்ததுனால
சிவகார்த்திகேயன் சார் வந்து ஆல்ரெடி விஜய் டிவி மூலமா நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு ஹீரோவா நிறைய அறிமுகமாயிருக்காரு. அவருக்கு இந்த கதை செட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில எந்த பிசினஸ் மோட்டிவ் இல்லாம முழுக்க முழுக்க கதையை நம்பிய நான் நீங்க படம் பார்த்துட்டு ரவி மரியா சொன்னது ரைட்டு தான் நீங்க சொல்லுவீங்க.